गंगणपतये नमः। श्रीगुरुभ्यो नमः। श्रीमन्नारायणीयं दशकं 48 नळकूबर मणिग्रीव சாப விமோச்சனம். யமலர்ஜுன பஞ்சனத்தை வர்ணிப்பது. அதிகமான சந்தோஷத்துடன் தேவர்கள் தாமோதரன், அதாவது கயிற்றால் இடுப்பில் கட்டப்பட்டவன் என்று சொல்லி மிக சந்தோஷத்துடன் உங்களை ஸ்துதித்தார்கள். மிகவும் மென்மையான வயிற்றை உடையவரான தாங்கள் உரலில் சுகமாக இருந்து கொண்டு அருகாமையில் 2 ககுப மரங்களாகிய அர்ஜுன மரங்கள் எனப்படும் மருத மரங்களை பார்த்தீர்களல்லவா? செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் நளகூபரன் என்று ஒரு மகனும் மணிகிரீவன் என்று மற்றொரு மகனும் மிகவும் பிரபலமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஸ்ரீ பரமேஸ்வரனை ஆராதனை செய்ததால் அடையப்பட்ட சகல ஐஸ்வர்யத்தாலும் அழகு வடிவத்தாலும் மிகுந்த ஆணவம் கொண்டிருந்தார்கள். அதனால் தங்களிடம் பக்தி இல்லாதவர்களாய் வெகு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஒரு காலத்தில் கங்கா நதியில் ஆணவத்தால் மெய்மறந்தவர்களாய் கள் குடித்து கொண்டும் அதனால் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பல இளம் பெண்களுடன் சூழப்பட்டவர்களுமாக இவ்விருவரும் அந்நதியில் வஸ்திரம் இல்லாதவர்களாய் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தங்கள் திருப்பாதங்களிலேயே மிகுந்த பக்தி கொண்ட அந்த நாரத முனிவர் கண்டார் அல்லவா? நாரத முனிவரை பார்த்தவுடன் பெண்கள் தங்களுடைய ஆடைகளை சேகரித்து கொண்டு அணிந்து கொண்டார்கள். நலகூபரர்கள் இதனை தெளிவாக கண்டபோதிலும் அவர்களின் ஆர்வத்தாலும் ஆணவத்தாலும் குருடாக்கப்பட்டு ஞானத்தை இழந்து அவர்கள் செய்வதை நிறுத்தாமல் இருந்தார்கள். எனவே ஆணவத்தால் மதிமயங்கிய இவர்களை தங்களிடம் பக்தியும் மனசாந்தியும் கிடைப்பதற்காக நாரத முனிவர் சபித்தார். மன அமைதி இல்லாமல் மகிழ்ச்சி எந்தவிதம் உண்டாகும்? நீங்கள் இருவரும் நீண்ட காலம் மருதமரங்களாக வாழ்வீர்கள். பகவான் ஸ்ரீஹரியை கண்ட பின்னரே நீங்கள் உங்கள் இடத்திற்கு திரும்புவீர்கள் என்ற சாபத்தை கேட்டு அந்த நளகூபரரும் மணிகிரீவரும் உங்களை விரைவில் காண வேண்டும் என்கின்ற ஆவலோடு விருஜதேசத்தில் மருத மரங்களாக மாறினர். சோம்பல் இல்லாமல் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த தாங்கள் எந்த தயக்கமோ பயமோ இல்லாமல் அந்த மரங்களை நெருங்கினீர்கள். வயதானதால் மிகவும் தேய்ந்து போன அந்த மரங்களுக்கு இடையில் நுழைந்தீர்கள். மரங்களின் குறுக்கே உரலை இழுத்து கொண்டு சென்றீர்கள். உடனே அந்த 2 மரங்களும் முறிந்து விழுந்தன. ஓ கோவிந்தா, நீ அந்த 2 மரங்களையும் உடைத்தவுடன் அந்த மரங்களில் இருந்து 2 பிரகாசமான யக்ஷர்கள் வெளியே வந்தார்கள். உடனே அவர்கள் உன்னுடைய புகழை பாடிக்கொண்டு ஸ்தோத்திரம் செய்து உன்னையே சேவித்தார்கள் அல்லவா? இந்த உலகில் நிச்சயமாக மற்ற கடவுள்களின் பக்தர்கள் கூட படிப்படியாக உங்களை அடைந்து வணங்குவார்கள். மேலும் இந்த சிவபக்தர்கள் நாரதரின் ஆசிர்வாதத்தால் உங்களுடைய பாதத்தை வந்தடைந்தார்கள். தங்களுடைய திருவடிகளை சரணமடைந்தவர்களாக சிறந்த பக்தியையே வரமாக பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அல்லவா? அதன் பின்னர் கோபர்களின் கூட்டம் மரங்களின் முறிந்ததால் உண்டான பயங்கரமான சத்தத்தால் நடுங்கிக் கொண்டு வந்தனர். வெட்கமடைந்த யசோதையின் முகத்தை கண்ட நந்தகோபர் பிறவித் தலைகளில் இருந்து அனைவரையும் விடுவிக்கும் தங்களை கயிற்றில் இருந்து அவிழ்த்து விட்டாரல்லவா? 2 மரங்களின் இடைவெளியில் நுழைந்து மரங்கள் விழுந்த பிறகும் இன்று குழந்தை பாதுகாப்பாகவும் காயம் இன்றியும் இருப்பது ஸ்ரீஹரியின் கிருபையால் மட்டுமே. ஆச்சரியம் என்று சொல்லிக்கொண்டு நந்தன் முதலியவர்களால் தாங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டீர்கள் அல்லவா? ஹே குருவாயூரப்பா, என்னை நோய்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும். தசகம் 40 முதல் 49 வரை 10வது ஸ்கந்தம் 2வது பாகம். ஹரி ஓம். அன்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன.